இந்த வீடியோவில் நம்ம முழு பைபிளையும் வாசித்து முடித்தோம் அப்படின்னாக்க ஒரு முறையாவது நமக்கு கிடைக்கக்கூடிய 15 ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், மாதா ஜெபமாலை ஜெபிக்கிறவங்களுக்கு 15 வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம விவிலியத்தை வாசித்து முடித்தோன்னா விவிலியத்துக்குள்ளேருந்தே நம்ம ஒரு 15 ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய வாக்குறுதிகளாக நம்ம எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி அறிவியல் ஆராய்ச்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு முடிவை நான் உங்களுக்கு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். சென்டர் ஃபார் பைபிள் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற நம்மிடம் பிரிந்து போன சகோதரர்கள் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு அழகான ஆராய்ச்சி செய்தது. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, வாரத்தில் 4 முறையாவது விவிலியம் வாசிக்கிறவர்கள் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான மாற்றங்களை இவங்க பார்த்துருக்காங்க. விவிலியம் வாசிக்கிறவங்களுக்கும் விவிலியம் வாசிக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் வாரத்தில் 4 முறையாவது. ஸோ வாரத்தில் 4 முறையாவது விவிலியம் வாசிக்கிறவங்க கிட்ட குடிபோதைக்கு அடிமையாகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகள் 57 விழுக்காடு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருமணத்திற்கு முன்னாடி உடல் உறவு கொள்வதனுடைய அந்த வாய்ப்புகள் 68 விழுக்காடு குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தவறான படங்கள் பார்ப்பது, போனோகிராஃபிக்கு அடிக்ட் ஆகக்கூடிய அந்த பழக்கம் விவிலியம் வாசிக்கிறவங்களுக்கு 61 விழுக்காடு குறைவாக இருக்கிறதாக அவங்க ஆய்வினுடைய முடிவுகள் சொல்லுது. அதே போல் கேம்பிளிங், சூதாட்டம், அதில் ஈடுபடுவது 75 விழுக்காடு குறைவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் 4 இதையும் சேர்த்து, இந்த 4 எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தோன்னா விவிலியம் வாசிக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு வெறும் 4 முறையாவது விவிலியம் வாசிக்கிறவங்க கிட்ட 57 விழுக்காடுகள் இந்த தீய பழக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. சரி, இது பாவத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம பார்க்கலாம் விவிலியம் வாசிக்கிறதுனால. சரி, இதை தாண்டி நல்ல விஷயங்கள் என்ன? விசுவாசத்தை மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்வது 228 விழுக்காடு அதிக வாய்ப்புகள் இருக்கலாம். விவிலியம் வாசிக்கிறவங்க நிறைய கடவுளை பற்றி பேசுவாங்களாம். அடுத்தது, மற்றவங்கள கடவுளுடைய சீடர்களாக மாற்றுவது, ரொம்ப சீரியஸாக இறங்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, பைபிள் ஸ்டடி வைக்கிறது, இதெல்லாம் எவ்வளோனா 231 விழுக்காடு அதிக வாய்ப்புகள் உண்டு விவிலியம் வாசிக்கிறவங்களுக்கு. அதே போல் விவிலிய வசனங்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகள் 407 விழுக்காடு அதிகமாக இருக்கான் விவிலியம் வாசிக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு விவிலிய வசனங்கள் மனப்பாடமாக தெரியுமா. அப்போது நமக்கு அறிவியல் ஆராய்ச்சி பூர்வமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது விவிலியம் வாசிக்கிறதுனால மேலோட்டமாக இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி நமக்கு ஆவிக்குரிய, உடலுக்குரிய ஆசீர்வாதங்கள் பைபிளே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்ற நம்ம முழு விவிலியத்தையும் வாசித்து முடித்தோம் அப்படின்னாக்கா பல முறை அல்லது முதல் முறையாவது நம்ம வாசிக்க ஆரம்பித்தோன்னா கூட நமக்கு கிடைக்கக்கூடிய 15 ஆசீர்வாதங்கள் அல்லது நம்மளுடைய ஆன்மாவில், உடலில், நம்மளோட வாழ்வில் பார்க்கக்கூடிய 15 மாற்றங்களை, நல்ல விஷயங்களை நம்ம என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த 15 வாக்குறுதிகளையும் நம்ம என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த 15 ஆசீர்வாதங்களை நீங்கள் உண்மையிலேயே இந்த புத்தாண்டில், இந்த வருஷத்தில் முழுமையாக நம்ம இந்த ஹோல் பைபிளையும், நம்ம முழு பைபிளையும் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே அவனவர் அந்த சின்ன உந்துதலை மாதாவும் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். மிக எளிதாக மாதாவோடு நெஞ்சு நீங்கள் பயணிக்கலாம். ஒரு புது யூடியூப் சேனல் துவங்கப்பட்டிருக்குது இந்த ஒரு காரணத்துக்காகவே. அதாவது அந்த சேனலுடைய பேர் மரியன்னையினுடைய ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டம். அதாவது நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஏறக்குறைய இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அதில் வசனங்கள் அந்த திரையில் வந்து கொண்டே இருக்கும். பின்னாடி சேலம் மறை மாவட்டத்தினுடைய மேதக ஆயர் அருள் சொல்லும் ராயப்பன் அவர்கள் கூடவே உங்களுக்காக அந்த நாளினுடைய விவிலிய வாசிப்பின் பகுதியை உங்களோட சேர்ந்து வாசிப்பார். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அறிமுக வீடியோவுக்கு நீங்கள் போங்க. அந்த சேனலில் இருக்கக்கூடிய அந்த அறிமுக வீடியோவை பார்த்தீங்கன்னா இதை பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளே போயிடுவீங்க. அதில் ஃபாலோன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கான வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கு அமைச்சிரும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அப்டேட்ஸில் இருக்கும். அப்டேட்ஸில் வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே மரியனின் வீடியோ வழி விவிலிய திட்டம் அப்படின்னு இருக்கும். எம்ன்ற அந்த ஒரு அறிகுறி இருக்கும், சிம்பிள், லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த வீடியோ அமைச்சு வைப்போம். ஸோ ஒரு வருஷத்தில் மொத்த விவிலியத்தை நீங்கள் வாசித்து முடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சேனலில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அறிமுக வீடியோவை பாருங்கள். நம்ம துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு நோட், ஒரு சின்ன ஒரு பொதுவான ஒரு அப்சர்வேஷன் நம்ம கொடுக்க விரும்புகிறோம். யோவான் நற்செய்தியினுடைய முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்துலேருந்து நம்ம வாசிச்சோன்னா தெரியும்,
தொடக்கத்திலே வாக்கு, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது. அந்த வார்த்தை கடவுளாகவும் இருந்தது. ஸோ இப்போ நம்ம மூவர் இறைவனுடைய இரண்டாவது நபர் ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு முறை நம்ம விவிலியத்தை திறந்து ஏதோ ஒரே ஒரு வார்த்தை, ஒரு லெட்டரை நம்ம படித்தோனாலும் ஆண்டவர் இயேசுவை நம்ம நேரடியாக எதிர்கொள்கிறோம். அவரை நம்ம என்கவுண்டர் பண்ணுறோம். இதை விட மேலானது நற்கருணை. ஏன்னா அந்த வார்த்தை மாமிசமாய், அந்த மாமிசம் இன்று அப்பத்தின் வடிவில் நம்மளோடு இருக்கிறார். உடலும் ஆன்மாவும் தெய்வீகமும் இரத்தமுமாக இருக்கிறார். அப்போது பெஸ்ட்டு ஹையஸ்ட்டு நற்கருணை தான். திருவருள் சாதனங்கள் வழியாக நம்ம மூவர் இறைவனை நம்ம எதிர்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தபடியாக இறைவார்த்தை விவிலியத்தின் வழியாக. இப்போது ஒரு புனிதருடைய புத்தகத்தை எடுக்குமே, நம்ம புனித ஜான் பாஸ்கோட புத்தகத்தை எடுத்து வாசிக்கும், அல்லது புனித குழந்தை தெரேசாம்மாளுடைய புத்தகத்தை எடுத்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேஜ் நம்ம வாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 15 நிமிஷம் தான். அந்த 15 நிமிஷம் ஆக்சுவலாக அந்த புனிதரோட நேரடியாக நம்ம உறவாடுவதற்கு சமமாகும். ஏன்னா அவங்க என்ன பேசணுன்னு ஒரு 1200 வருஷம் முன்னாடியோ இல்லை ஒரு 200 வருஷம் முன்னாடியோ என்ன பேசணும்னு நினச்சாங்களோ அதை அவங்க எழுதி பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதை நம்ம வார்த்தையின் வழியாக அவங்களோட நம்ம ஒரு நட்புறவு கொண்டிருக்கிறோம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி புனிதர்களுடைய புத்தகத்தை நம்ம வாசிக்கும்போது புனிதர்களோட நம்ம ஒரு தொடர்பில் இருக்கோம், அவங்களோட ஒரு நட்பு உறவில் இருக்கிறோம். இப்போ பைபிளை வாசிக்கும் போது நம்ம கடவுளோடு மூவர் இறைவனோட நம்ம தொடர்பில் இருக்கிறோம். அதுதான் நம்ம ஒரு பொதுவான ஒரு அப்சர்வேஷனாக நம்ம இந்த 15 ஆசீர்வாதம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு முறை விவிலியத்தை திறந்து நம்ம வாசிக்கும்போது கடவுளோடு, குறிப்பாக ஆண்டவர் இயேசுவோடும் அவரோடு இருக்கக்கூடிய ஆவியானவரும், அந்த வார்த்தையில் ஆவியானவரும் இருக்கிறது, அந்த வார்த்தை தந்தையிடமிருந்து வருகிறது. அப்போ மூவர் இறைவனோடு, குறிப்பாக ஆண்டவர் இயேசுவோடு நம்ம தொடர்புக்குள்ளே நேரடியாக நம்ம சந்திக்க நேரிடுகிறது. ஒவ்வொரு முறை விவிலியத்தை திறந்து நம்ம ஏதாவது ஒரு வசனம் வாசிக்கும்போது மூவர் இறைவனையே நம்ம எதிர்கொள்கிறோம். அதிலும் குறிப்பாக ஆண்டவர் இயேசுவை எதிர்கொள்கிறோம். அதனால தான் புனித ஜெரோம் நமக்கு எபிரேயத்திலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் லத்தீன் மொழியில் நமக்கு முத விவிலியத்தை நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ண புனித ஜெரோம் கூறுகிறார், இக்னரன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர் இஸ் இக்னரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது. நம்ம விவிலியத்தை புறக்கணித்தோம் அப்படின்னாக்க ஆண்டவர் இயேசுவை புறக்கணிக்கிறதுக்கு சமம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் வாசிக்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் ஒரு 10% தான். இன்னும் 90% நமக்கு ஆண்டவரை பற்றி என்னன்னே தெரியாமல் இருக்குது. அதனால் ஒரு பொதுவான ஒரு அப்சர்வேஷன், நம்ம ஆண்டவரை மூவர் இறைவனையும் குறிப்பாக ஆண்டவர் இயேசுவை நம்ம எதிர்கொள்கிறோம் நேரடியாக ஒவ்வொரு முறை விவிலி வாசிக்கும் போதும். அதனால் ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிய ஆரம்பிப்போம், அவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதிகமாக தெரிய விசுவாசம் அதிகமாகும். விசுவாசம் எதிர்நோக்கு கொண்டு போகும். எதிர்நோக்கு நம்ம இன்னும் அவரை அதிகமாக அன்பு செய்ய நமக்கு தூண்டும். ஸோ இது ஒரு ஜென்ரலான விஷயம். இப்பொழுது அந்த 15 ஆசீர்வாதங்களுக்குள்ளே போகலாம். முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாக்க, நம்ம மொத்த படைப்பின் ஆற்றலோடு நம்ம எதிர்கொள்கிறோம். அந்த மொத்த படைப்பின் ஆற்றல் நம்ம விவிலியம் வாசிப்பதனால, முழு விவிலியத்தை நம்ம வாசித்து முடித்தோன்னா, வாசித்து கொண்டு இருக்கும்போது மொத்த படைப்பின் ஆற்றல் நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்து நம்மை ஒரு புது படைப்பாக மாற்ற ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க, விவிலியத்தில் திருப்பாடல் சங்கீதத்தில் 33வது அதிகாரம் 6வது வசனத்தில் தெளிவாக எழுதப்படுகிறது, ஆண்டவரது வாக்கினால், அவருடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒளி உண்டாகட்டும் சொல்லி ஒளி உண்டாச்சு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், கடலின் மீன்கள் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி மீன்கள் எல்லாம் உண்டாயிற்று. அப்போ ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையினால், அந்த வார்த்தையில் ஆவியானவர் இருப்பதை நம்ம பின்னாடி வாசிப்போம். மூவர் இறைவன் ஒன்றாக சேர்ந்த அந்த வார்த்தையினால் இந்த உலகத்தையும், இந்த பிரபஞ்சத்தையே, மொத்த யூனிவர்ஸையும், வான்கோள்களையும் அவர் படைச்சிருக்கிறார். அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்மளோட கருத்தில் விவிலியத்தின் வடிவத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த வார்த்தைகள் நம்மை பார்த்து பேசும்போது, உதாரணத்துக்கு எரேமியா 29:11 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம்னு வச்சுக்கணும். உனக்கான திட்டங்கள் எனக்கு தெரியும்னு சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அந்த வார்த்தை நம்மை பார்த்து பேசுகிறது அப்படின்னா நமக்குள்ளே அந்த திட்டங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஒரு புது படைப்பாக மாற ஆரம்பிப்போம். அதனால தான் புனித பவுல் ரோமியருக்கு எழுதின திருமுகத்தில் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் கூறுகிறார், நற்செய்தி முன்னிட்டு நான் வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை அப்படின்னு சொல்கிறார். ஸோ நற்செய்தின்னு சொல்கிறப்ப காஸ்பல்ஸ், அந்த நற்செய்தி ஆண்டவருடைய மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், இந்த நற்செய்திகள் இறை வார்த்தை மொத்தமாக எடுத்துக்கலாமே.
இந்த இறை வார்த்தையில் நம்மை மீட்கக்கூடிய வல்லமை அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையில் பவர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறுகிறார். இதே போல் நம்ம 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசினா தெரியும், நம்பிக்கை கொண்ட உங்களில் கடவுளுடைய வார்த்தை செயலாற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம விசுவாசத்தோட நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முழு விவிலியத்தையும் வாசிக்கும்போது விசுவாசத்தோடு நம்ம வாசிக்கணும். இது உண்மையிலே கடவுளுடைய வார்த்தையை, இது எனக்குள்ள புது படைப்பாக என்னை மாற்றக்கூடிய ஆற்றல் அதில் இருக்குதுன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு நம்ம வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், நம்பிக்கை கொண்ட உங்களில் அது செயலாற்றுகிறது அப்படின்னு சொல்லி. அதனால தான் நம்ம எபிரேயர் 4:12 பின்னாடி வாசிப்போம். அது கூறுகிறது இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி. கடவுளுடைய வார்த்தை உயிரோடு இருக்குது தான். அதை நம்ம மெடிசன் உள்ளே போட்டோன்னா அது எப்படி செயலாற்றுகிறதோ அதே போல் கடவுளுடைய வார்த்தையும் நமக்குள்ளே மருந்தை போல் செயலாற்றுகிறதா. நம்பிக்கையோடு நம்ம அதை உட்கொண்டோம் அப்படின்னா நமக்குள்ளே அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம 1 தெசலோனிக்கர் 2:13 பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம வாசனை தெரியும், கடவுளுடைய வார்த்தையால் நம் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவருடைய வார்த்தையினால் நம்ம புது பிறப்படைகிறோமா. இந்த பிறப்பு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஞானஸ்தானத்தின் போது நம்ம ரீஜெனரேட் பண்ணப்படுகிறோம், புது படைப்பாக மாற்றப்படுகிறோம். ஸோ நமக்குள்ளே ஒளி விட்டது. நம்ம அந்த ஜென்ம பாவத்தின் இருளில் இருந்து நமக்குள்ளே கிறிஸ்து என்கிற ஒளி ஞானஸ்தானத்தின் போது நம்ம ஆண்டவர் இயேசுவோட இறந்து உயிர் தெழுந்து அவருடைய ஒளி நமக்குள்ளே வருகிறது. இதுதான் நடக்கிறது. நம்ம அவரோட ஒன்றாக இணைகிறோம், அவரோட உடலாக மாறுகிறோம் ஞானஸ்தானத்தின் போது. இப்போ இந்த ஒளி ஒரு கேண்டில் இருந்தால் சின்னதாக இருக்கும், ஒரு தீப்பந்தத்தில் இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய வைக்க போரையே நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னாக்க அந்த ஒளி பெருசாகிட்டே போகும். அப்போது அதனால தான் விவிலியத்தில் வாசிக்கிறோம், நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். அப்போது அந்த ஒளி பெருசாகணும் அப்படின்னாக்க நம்ம இறைவார்த்தை வாசிக்க அதை தியானிக்க ஜெபங்கள் தவங்கள் ஒருத்தல் முயற்சிகள் செய்து நம்ம திருவருள் சாதனைகளை அணுக இந்த ஒளி நமக்குள்ளே அதிகமடைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ புது பிறப்பு அடையக்கூடிய அந்த ஆற்றல் கடவுளுடைய வார்த்தையினால் உள்ளது அப்படின்னு சொல்லி புனித பேதுரு கூறுகிறத நம்ம வாசிக்கிறோம். அடுத்து யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசனை தெரியும், நாம் படைப்புக்குள் நாம் முதற் பெரும் கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கடவுளுடைய வார்த்தையினால் நம்மளை கடவுள் ஈன்றெடுக்கிறாராம். ஸோ இது திரும்பவும் நமக்கு கூறுகிறது நம்ம புது படைப்பாக மாறுவோம். அதனால தான் ஒருத்தர் விவிலியம் வாசித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா முழு விவிலியம் அவங்க பழைய மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. முதல் முறை வாசிக்கும் போது ஒரு மாற்றம் வரும், 2வது முறை இன்னும் அதிகமாக வராங்க, 3வது முறை இன்னும் அதிகமாக நம்ம விவிலியத்தை முழுசாக வாசித்து முடிக்க நம்ம புது படைப்பாக மாறிக்கொண்டே இருப்போம். இது லைஃப் லாங் ஜேர்னி. ஞானஸ்தானத்தில் துவங்குகிறது, அதை நம்ம முதிர்ச்சி அடைவது இந்த விவிலியத்தை வாசிப்பதன் வழியாக. நம்ம கண்டிப்பாக விவிலியத்தின் அந்த வார்த்தைகள்னால நம்ம புது படைப்பை ஆகிக்கொண்டே இருப்போம். அடுத்த வசனம் நம்ம என்ன பார்க்குறோம்னா, எஸ்ஐயா 55:11 55வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு ஆண்டவருடைய விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக அதை ஆண்டவர் அனுப்பினாரோ அதை நிறைவேற்றாமல் ஆண்டவரிடம் திரும்பி வராது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம விவிலியத்தில் வாசிக்கும் போது இந்த வசனங்களில், இந்த ஆயிரக்கணக்கான வசனங்களில் ஏதாவது ஒரு வசனம் நம்மை சந்திக்கும். we will meet ours. நம்ம நிறைய வசனங்கள் வாசிக்கலாம், ஆனால் ஒரு வசனம் நம்மை சந்திக்கும், ஒரு வசனம் நம்மை குத்தும், ஒரு வசனம் நம்மை மாற்றும். ஸோ நம்ம அந்த மொத்த விவிலியத்தை வாசித்து முடிக்கும் போது தான் அந்த ஏதாவது ஃபஸ்ட் டைம் நமக்கு தெரியாது, சில சமயம் நம்ம வாசிக்க அந்த ஒரு வசனம் நமக்கான ஒரு வசனமாக இருக்கும், நமக்காக எழுதப்பட்ட வசனமாக இருக்கும். அந்த வசனத்தை நம்ம சந்திக்கணும் அப்படின்னா மொத்த விவிலியத்தையும் வாசித்தா தான் அந்த வசனத்தை நம்ம எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கான வசனத்தை இன்னும் நம்ம சந்திக்காமல் கூட இருக்கலாம். இப்படி இந்த சவேரியரை மாற்றிய அந்த வசனம் உலகமெல்லாம் தனது ஆக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன். இப்படி இந்த அன்னை தெரசாவை மாற்றிய வசனம், நீ இந்த சின்னஞ்சிறு எளியவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்ததாயிற்று. அந்த வசனம் இப்படி இந்த அன்னை தெரசாவை மாற்றியது. புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித அகஸ்தினார், எல்லாருக்கும் எல்லா புனிதர்களுக்கும் ஒரு வசனம் அவர்களை தொட்ட வசனமாக இருக்கும். அதுதான் அவர்களை புனிதராக மாற்றியது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், முதல் ஆசீர்வாதம் கடவுளின் படைப்பின் ஆற்றல் நமக்குள்ளே செயல்படுத்த ஆரம்பித்து நம்மை புது படைப்பாக மாற்ற ஆரம்பிக்கும். பைபிளை வாசித்து முடித்தவன் கண்டிப்பாக பழைய மாதிரி இருக்க மாட்டான், அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். ஸோ 2வது ரொம்ப முக்கியமான விஷயம்,
நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது. நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்குறாரு. யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஆக்சுவலாக அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக நம்ம விருப்பங்களே மாற்ற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நம்ம விருப்பமே கடவுள் விருப்பத்துக்குள்ளே ஒன்றாக இணைய ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே போக போக நம்ம விருப்பம் அவருடைய விருப்பமாக மாற ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம விரும்பி கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவார். ஏன்னா அது அவருடைய விருப்பமாக இருக்கும். அதனால் நம்ம யாக்கோபு எழுதின திருமுகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதில்லை, ஏன்னா நீங்கள் தீய நோக்கத்தோடு கேட்குறீங்க. நம்மளுடைய நோக்கங்கள் நம்ம விவிலியத்தை வாசிக்க மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நாட்டங்கள் எல்லாம் நம்ம மாமிசத்திலிருந்து ஆவிக்குரிய நாட்டங்களாக மாற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம விரும்பி கேட்பதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் வரணும்னா இறை வார்த்தை நமக்குள்ளே போய் அதை நிலைத்திருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைச்சிருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம், நம்ம முழு விவிலியத்தையும் வாசித்து முடித்தோன்னா, வாசிக்க ஆரம்பித்தோன்னாலே நம்ம பரிசுத்தத்தில் வளர ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆன்மா, உடல், ஆவி எல்லாம் பரிசுத்தம் அடைய ஆரம்பிக்கும். இது நம்ம எங்கே பார்க்கலாம்னா யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் தந்தையை நோக்கி ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். உண்மையினால், அதாவது சத்தியத்தினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும், உமது வார்த்தையே உண்மை அப்படின்றார். அதாவது நம்ம அந்த அர்ப்பணமாக்கியல்ன்ற வார்த்தையை வந்து நம்ம கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் பண்ணோம் அப்படின்னாக்க சாங்டிஃபை பை யுவர் ட்ரூத் அப்படின்னு இருக்கும். உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தியருளும்னு இருக்கும். எது சத்தியம்? உம்முடைய வார்த்தையே உண்மை, உம்முடைய வார்த்தையே சத்தியம். யுவர் வேர்ட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு இங்கே கூறுகிறார் நற்செய்தியில். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். ஏன்னா நமக்கு உலகமும் சாத்தானும் அந்த ஆதாமேவாளை அன்னைக்கு வீழ்த்தினதும் பொய்யினால தான். இல்லை நீ அதை சாப்பிடு, நீ கடவுளை போல் மாறுவ, நீ சாக மாட்டேன்னு சொல்லி பொய்யினால தான் மொத்த மனித குலத்தையும் வீழ்த்தினான். இன்றைக்கி நம்மளையும் இந்த உலகத்தின் வழியாகவும் நம்முடைய உடலின் ஆசைகளை தூண்டி சாத்தானுடைய பொய்களும் உலகத்தின் பொய்களும் நம்மளை தப்பான ஒரு அறிவை கொடுத்து தப்பான விஷயங்களை நம்ம உண்மைன்னு நம்ப வச்சு தப்பான காரியங்களை செய்து நம்ம இருளிலும் அசுத்தத்திலும் பாவத்திலும் நம்ம மாட்டிகிட்ருக்கோம். அப்போது ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளே போக இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய நம்பிக்கைகள் மாற ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய செயல்கள் மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய மன ஓட்டங்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அப்போது நம்ம பரிசுத்தமாக அந்த சத்தியத்தின் பாதையில் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். இதை நம்ம இன்னொரு வசனத்துலையும் பார்க்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார், நான் சொன்ன வார்த்தைகளினால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள் அப்படின்றார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்க அது நம்மளை தூய்மைப்படுத்துமா. கிட்டத்தட்ட நம்ம குளிக்கிற மாதிரி கணக்கு, குளித்தா அழுக்கு வெளியே போகிற மாதிரி. இது இன்னும் தெளிவாக நம்ம எங்கே வாசிக்கலாம்? எபேசியர் 5வது அதிகாரம் 25லேருந்து 26 வாசித்தோன்னா தெரியும். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையினாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அப்போது நீரினால், ஞானஸ்தானத்தின் நீரினாலும் வார்த்தையினாலும், ஆண்டவருடைய வார்த்தையினாலும் நம்மளை பரிசுத்தமாக்குறாராம். ஸோ அதுவும் தெளிவாக சொல்கிற பாருங்க, கழுவி தூய்மையாக்குறான்னு சொல்லி. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை ஆவியானவரை போல, ஆண்டவருடைய இரத்தத்தை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நம்மை கழுவக்கூடிய அந்த வல்லமை உண்டு அப்படின்றத இதிலேருந்து நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சரி, இதுதான் 3வது. 4வது என்னென்னு பார்த்தோங்க, நம்ம ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும் நம்ம வெற்றி பெறுவோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். அது நமக்கு எல்லா முழு பலனையும் நமக்கு தரும். சில நேரங்களில் நமக்கு நிறைய தடைகள் இருக்குது, நம்ம செய்கிற காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னாக்க நம்ம கடவுளோட இல்லைன்னு அர்த்தம். ஏதோ இடிக்குது, ஏதோ நம்மளோட பாவங்கள் இடிக்குது, ஏதோ நம்மளுடைய தவறான நோக்கங்கள் இடிக்கிறது. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க முழு பைபிளையும் நம்ம வாசிக்க ஆரம்பித்து அதை முடிக்கும்போது நம்ம ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாகும், வெற்றி பெறும். அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்கா யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம் புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். அவர் சொல்கிறாரு, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய்,
நீ வெற்றி காண்பாய். அது பாருங்கள், அப்பொழுது தான் நீ அதை செஞ்சாதான் சொல்கிறாரு. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தடையாக இருக்குது, நம்ம வெற்றி பெற முடியல அப்படின்னாக்க நம்ம ஆண்டவருடைய திருச்சட்ட நூல்லாம் நமக்கு இந்த விவிலியம் தான். ஸோ இந்த விவிலியத்தை நம்ம முன்னாடி இருந்து அகற்றக்கூடாது, நம்மளுடைய வாயிலிருந்தும் அதை அகற்றக்கூடாது. எப்பயுமே அந்த இறைவார்த்தை நமக்குள்ளே போயிட்டே இருக்கணும். அவர் சொல்கிறார் பாருங்கள், இரவும் பகலும் இதை தியானம் செய்யும். நம்ம மைண்டை மாற்றணும். நம்ம நிறையா பொழுதுபோக்குகளை நம்ம மனசை செலுத்தி அதில் நம்ம இரவும் பகலும் தியானம் செஞ்சு அதில் சந்தோஷப்பட்டுட்ருக்கோமே, அந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸாக நம்ம முழு அறிவோட முழு சுய நினைவோட முடிவெடுத்து, இல்லை என்னுடைய சந்தோஷம் அதில் இருக்குது, அது என் மாமிசம் கேட்குது, ஆனால் என்னுடைய ஆவி அது வேண்டான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய வகையில் நம்ம மனதை திருப்பி நம்ம முழு மனதையும் நம்ம ஆண்டவருடைய திருச்சட்டம், ஆண்டவருடைய விவிலியம், ஆண்டவருடைய இறை வார்த்தையில் இரவும் பகலும் தியானித்து அதில் மகிழ்வுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்போது நம்ம செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவோம், நம்ம செய்கிற விஷயங்களெல்லாம் வெற்றி பெறுவோம். இதை இன்னொரு வசனமும் பார்க்கலாம். திருப்பாடல் 1வது அதிகாரம் முதல் சங்கீதத்திலே முதல் 3 வசனங்களை வாசிச்சோனாலே தெரியும். ஆண்டவர் அழகாக கூறுகிறார், ஆனால் ஆண்டவரினுடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி வருபவர். அதாவது முதல்ல பைபிள் வாசிக்கிறது சந்தோஷப்படணும். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். வாசித்ததுக்கப்புறம் வேலையில் இருக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பற்றி சிந்திக்கணும். நம்ம ஜோக்கையோ இல்லை நியூஸையோ இல்லை ஏதாவது சினிமா டைலாக்ஸையோ இல்லை மற்றவங்க சொன்ன வார்த்தைகளோ சிந்திச்சுட்டு இருந்தோன்னா நம்ம வறண்டு போயிடும், மன அழுத்தத்துக்குள்ளே போயிடும், இருளுக்குள்ளே போயிடும், பாவத்துக்குள்ளே போயிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை யோசித்து சிந்திச்சிட்ருக்கோங்க பாருங்கள். அவர் நீரோடைகளின் ஓரம் நடப்பட்ட மரம் போல இருப்பர். பருவ காலத்தில் கனியை தருவாங்களாம், ஃப்ரெஷ்ஷாக இருப்போமா, என்றும் பசுமையாக இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரையாக இருக்கிறோம், வறுமையாக இருக்குது, ஏன் பிறந்தோன்னே தெரியல, வருத்தமாக இருக்குது அப்படின்னா அது காரணம் இறை வார்த்தை உள்ளே இல்லைன்னு அர்த்தம். மற்றவங்க சொன்ன வார்த்தைகள் உள்ளே போயிருக்கு, சாத்தானுடைய வார்த்தைகள் உள்ளே போயிருக்கு, நம்மளுடைய உடலினுடைய ஆசைகளை யோசிச்சுட்ருக்கோன்னு அர்த்தம். அதனால தான் வறண்டு போயிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே வந்துச்சுன்னா நீரோடையோரம் நடப்பட்ட மரத்தை போல் பசுமையாக இருப்போம், கனி தந்து கொண்டிருப்போம், ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நம்ம வாழ்க்கை தாம் செய்வதை அனைத்திலும் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி திருப்பாடல் 1:1-3 சொல்லுது. நம்ம செய்கிற காரியங்களாம் வெற்றி பெறுவோம், பசுமையாக இருப்போம், செல்கிற இடமெல்லாம் நலம் பெறுவோம். ஆண்டோடைய வார்த்தையை மகிழ்ச்சி வருவது, அதில் வாசிக்கிறதுல சந்தோஷப்படணும், இரவும் பகலும் அதை சிந்திக்கணும், தியானிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம செல்லும் இடம்லாம் வெற்றி, செய்யும் காரியங்களெல்லாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 5வது பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம தூய ஆவினதுனால நிரப்பப்படுவோம். ஆண்டவருடைய அந்த இறை வாழ்வு, டிவைன் கிரேஸ், ஏற்புடைமையாக்கும் அந்த அருள் சொல்லுவாங்களே, சாங்டிஃபைங் கிரேஸ், ஞானஸ்தானத்தின் போது கொடுக்கப்பட்ட அந்த அருள் வாழ்வில் நம்ம வளர ஆரம்பிப்போம். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனம், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றனர் அப்படின்னு சொல்லி. இந்த வாழ்வுன்ற வார்த்தை 2 இடத்துல பயன்படுத்துவாங்க. ஒன்று நம்மளுடைய மனுஷ வாழ்வை குறிக்கிறது, அது சூக்கே அப்படின்ற கிரேக்க வார்த்தையை குறிக்கும் விவிலியத்தில். ஆண்டவருடைய டிவைன் லைஃப், இறை வாழ்வு ஜோயே அப்படின்ற அந்த ஒரு கிரேக்க வார்த்தையை குறிக்கிறதாம். ஸோ விவிலியத்தில் ஆண்டவர் எப்பப்பெல்லாம் நான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரோ அப்போல்லாம் ஜோயேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாராம். அப்படின்னா அவருடைய இறை வாழ்வை கொடுக்குறாராம், டிவைன் லைஃப்பை கொடுக்குறாராம். 3 இறைவன் நமக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறாங்களாம். எப்பப்பெல்லாம் ஆண்டவர் என்னுடைய வாழ்வை நான் உலகுக்காக நான் கையளிக்கிறேன், அவர் இறக்க போகிறான்னு சொல்கிறாரோ அதெல்லாம் மனுஷ வாழ்வு சூக்கேன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்களாம். இறையியல் வல்லுநரான ஸ்காட்டான் அழகாக நமக்கு இதை எடுத்து கூறுகிறார். அப்போது ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் நமக்கு டிவைன் லைஃப்பை கொடுக்குதான். அதுவும் இல்லாமல் அது ஆவியை கொண்டு இருக்கிறது தான், தூய ஆவியினவர் கொண்டு இருக்கிறது தான். ஸோ ஒவ்வொரு முறை நம்ம விவிலியத்தை வாசித்து ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம்னா அந்த வார்த்தையில் ஆற்றல் இருக்குது, அந்த வார்த்தையில் ஆவியினவரும் இருக்கிறார். அது நமக்கு இறை வாழ்வை கொடுக்கறது. அப்போ கடவுளை வாழ்வை நம்ம பங்காளர்களாக ஆகிறோம். அடுத்த வசனம் நம்ம எங்கே பார்க்குறோம்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்கள், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இப்போ அந்த வாழ்வர்ன்ற வார்த்தை இருக்குது பாருங்கள், அந்த வாழ்வன்ற அந்த லைஃப் டிவைன் லைஃப், ஜோயேன்ற வார்த்தையை குறிக்கிறது. ஸோ கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்வை நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்குமா. நம்ம யோவான் நற்செய்தி முதலுக்கு அதை வாசிச்சோன்னா தெரியும், அந்த வாழ்வே உலகிற்கு ஒளியாக இருந்தது, மனிதர்களுக்கு ஒளியாக இருந்ததுன்னு சொல்லி. ஸோ நம்ம இருளில் இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா இந்த வார்த்தை நமக்குள்ளே வாழ்வை தரும், அந்த வாழ்வு நமக்குள்ளே ஒளியாக இருக்கும். நமக்குள்ளே இந்த ஒளி அதிகரிக்க வார்த்தையை படித்து நம்ம இந்த உலகிற்கு ஒளியாக இருப்போம். அந்த ஒளியை நம்மளால் அடக்கி வைக்கவே முடியாது.
அது உலகம் ஃபுல்லாக வீச ஆரம்பிக்கும். இதை நம்ம வேறு எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 50 வசனத்தில் வாசனை தெரியும். உன் வாக்கு எனக்கு வாழ்வளிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ கடவுளுடைய வார்த்தையில் அவருடைய வாழ்வு இருக்கிறது. ஸோ அந்த வார்த்தையை நம்ம மனப்பாடம் பண்ணும்போது, அதை பற்றி சிந்திக்கும் போது அந்த டிவைன் லைஃப், அந்த இறை வாழ்வு நமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. சாங்டிஃபைங் கிரேஸ்ன்னு நம்ம கத்தோலிக்க திருச்சபை நமக்கு இருக்கிறது. அப்படின்னா ஏற்புடைமையாக்கும் அருள். அந்த அருளில் மூவர் இறைவன் நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பிப்பார், நம்ம ஆன்மாவில், நம்ம உடலில். ஸோ இது வேறு எங்கே பார்க்கலாம்? யோவான் நற்செய்தி 20 அதிகாரம் 31 வசனத்தில் சொல்கிறாரு. இந்த நற்செய்தி அவர் எதுக்கு எழுதுகிறாராம்? நீங்கள் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன அப்படி சொல்கிறார். அவர் அங்கே யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை ஜோயே, கிரேக்க வார்த்தை ஜோயே, அப்படின்னா டிவைன் லைஃப். நம்ம நினச்சிட்ருக்கோம் வாழ்வு பெறுவதுன்னா நான் நல்லா ஒரு மனுஷ வாழ்க்கை வாழ்வது. இல்லை, ஆண்டவருடைய வாழ்வு எனக்குள்ளே நான் பெறுவதற்காகவே இந்த நூலில் உள்ளவை, அதாவது விவிலியத்தில் உள்ளவை அனைத்து வார்த்தைகளும் எழுதப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். அதே போல் தான் யோவான் நற்செய்தி 17 அதிகாரம் 3 வசனத்திலையும் வாசனை தெரியும். உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. அங்கே யூஸ் பண்ணுற அந்த இட்டர்னல் லைஃப்க்கு யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை ஜோயே. ஜூக்கே கிடையாது, மனுஷ வாழ்வில் ஜோயே, டிவைன் லைஃப். நிலை வாழ்வுன்றது அந்த டிவைன் லைஃப். அப்போது ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டோன்னா தந்தையம் இறைவனை அறிந்து கொள்வதும் ஆண்டவர் இயேசுவையும் அறிந்து கொள்வதும் தான் நமக்கு நிலை வாழ்வு. ஆண்டவரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கான ஒரே சோர்ஸ் இறை வார்த்தை தான், விவிலியம் மட்டும்தான். ஸோ அதை நம்ம முழுசாக வாசித்து முடிக்கிறப்போ நமக்கு நிறைவாழ்வு நமக்கு கிடைக்கிது. அதாவது அந்த ஜோயே, டிவைன் லைஃப் நமக்குள்ளே வாழ ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம இறந்து போனோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரிடமிருந்து கட்டாக மாட்டோம். ஏன்னா அவரோட வாழ்வு நமக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக உயிர் தெழுவோம். ஸோ இது 5வது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். 6வது ஆசீர்வாதம், இறை வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது நம்மளுடைய உடலும் ஆன்மாவும் நலமடையும், ஹீலாகும். நம்மளுடைய நோய்களும், உடல் நோய்களும் சரி மனநோய்களும் குணமடைய ஆரம்பிக்கும். நம்ம ஒரு ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலை பெறுவோம். நம்ம வாழ்வு இறந்து போயிருக்குன்னு நினச்சோன்னா, நம்மளுடைய மனசு இறந்து போய் டெத்தாகி வருத்தத்துலேயும் படுகுழியில் இருக்குன்னு நம்ம நினச்சோன்னா, இறை வார்த்தை அதை உயிர்த்தெழ செய்யும். இறை வார்த்தை அதை குணமாக்கும், மனசையும் சரி ஆன்மாவையும் சரி உடலையும் சரி. இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க திருப்பாடல்கள் 107 20வது வசனம். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவு நின்று அவர்களை விடுவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை நம்மை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மை அழிவிலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை அதுக்கு உண்டு. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அதில் தூய ஆவினவரும் சேர்ந்து வருகிறார். அடுத்த வசனம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசனை தெரியும். காலம் வருகிறது, ஏன் மந்தை விட்டது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லு. ஸோ ஆண்டவருடைய குரல்னா என்ன? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை கேட்கும்போது இறந்தவங்க கூட இருத்தலுவாங்க. அதனால் ஆண்டவர் லாசரை வெளியே வான்னு சொன்னால் கல்லறையிலிருந்து கூட லாசர் வெளியே வருவார். இறந்து 3 நாள் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட வெளியே வருவார்கள். ஸோ நம்மளுடைய இறந்த வாழ்வையும் இறந்த மனசையும் உயிர்த்தலை செய்யக்கூடிய, புதுப்பிக்கக்கூடிய, அதை குணப்படுத்தக்கூடிய, ஹீல் பண்ணக்கூடிய வல்லமை கடவுளுடைய வார்த்தைக்கு உண்டு. இதை இன்னும் மேலே நம்ம எங்கே பார்க்கலான்னா நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலேருந்து 22வது வசனத்தை நம்ம வாசனை தெரியும். பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, நான் சொல்வதை கவனி, உன் கவனத்தினின்று அவையை விலக்கிவிடாது இருக்கட்டும், உன் உள்ளத்தில் அவற்றை பதித்துவை, அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உயிரும் கொடுக்குது, உடல் நலத்தையும் தருது. பாருங்களேன், நம்மளை குணமாக்கும் போது நம்ம உயிர்த்தெழவும் செய்கிறது. எல்லா இடத்துலையும் பாருங்கள், நம்மளை உயிர்த்தெழ செய்கிறது, உயிரளிக்கிறது, அதே நேரத்தில் நம்மை குணமாக்கும் செய்கிறது. அதுவும் தெளிவாக இங்கே பார்க்குறோம், உடல் நலமும் தருகிறது, நம்மளோட உடலையும் குணமாக்கும். எங்களுக்கே நிறைய டெஸ்டிமனி இருக்குது. நிறைய நேரங்களில் நாங்கள் விவிலியம் வாசிக்கிறதுக்கு முன்னாடிலாம் ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஜெபமாலையிலும் இறை வார்த்தை தான் இருக்கிறது. ஸோ ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, விவிலியம் வாசிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நிறைய உடலில் ஒரு சில தேவையில்லாமல் அடிக்கடி அப்நார்மலாக வேர்க்கும், அப்நார்மலான ஒரு சில நோய்கள் இருந்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குணமாகிறத நாங்கள் பார்த்தோம் விவிலியத்தை முழுசாக வாசித்து முடிக்கும்போது. சரி, 7வது ஆசீர்வாதம், நம்ம கடவுளின் ஒளியினால் நிரப்பப்படுவோம். அந்த ஒளி நமக்கு ஞானத்தையும்
ஒரு புத்தியையும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலையும் நமக்கு தரும். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா திருப்பாடல்கள் 119 அதிகாரத்தில் 105வது வசனத்தில் பார்க்குறோம். என் காலடிக்கு வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம பாதைக்கு டார்ச் லைட் மாதிரியும் நம்மளுடைய காலடிக்கு அது லேம்பாகவும் விளக்காகவும் இருக்கிறது. நம்ம நிறைய நேரங்களில் தவறான முடிவுகள் எடுத்ததுனால தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம உருவாக்கி நம்ம அதில் மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எங்கே போகணுன்னு சரி தெரியாமல் இருக்கும். சில விஷயங்கள்லாம் அதை தேர்ந்தெடுக்க கூட நமக்கு தெரியாது. அந்த ஞானம் இல்லை, அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும்போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அந்த ஒளியில் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம், எல்லா முடிவுகளையும் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும், அந்த புரிதல் கிடைக்கும். அந்த புரிதலில் ஞானத்தின் ஒளியில் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பேச ஆரம்பிப்போம், ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்க ஆரம்பிப்போம். நம்ம ஒவ்வொரு நபர்களையும் நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கணும் வச்சுருக்கூடாதா எல்லாமே கடவுளினுடைய அந்த ஞானத்தின் புரிதலின் அந்த ஒளியில் நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்ம ஞானம் மிகுந்தவர்களாக இருப்போம். இதுதான் நம்ம திருப்பாடல் 19வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றனர். என் கண்களுக்கு ஒளியை தருது, நான் எங்கே போகணும் என்ன செய்யணும்னு சொல்லி பாதை தெரியாமல் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பாதையை காட்டும். அது நம்மளுடைய பாதைக்கு ஒளியாகவும் கண்களை ஒளிர்விக்கமாகவும் இருக்கிறது. திருப்பாடல் 119 130வது வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டோடைய வார்த்தையை யோசித்து அதை பற்றி நம்ம இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சு அதோடைய விளக்கங்களை தெரிய நமக்கு ஒளி தருது. மைண்டுக்கு நம்ம இருள் அடைஞ்சிருக்கிற நம்ம ஒளி ஆதாமேவாளின் பாவத்தினால், ஜென்ம சுபாவத்தினால், நம்மளுடைய தப்பான புரிதலினால், தப்பாக நமக்கு யாரோ கற்றுக் கொடுத்ததுனால இருள் அடைஞ்சு போயிருக்கிற நம்மளுடைய புத்தி இன்டலெக்ட் ஒளி ஊட்ட பெறுகிறது. ஆண்டோடைய வார்த்தை நமக்கு கரெக்டான விஷயங்களை சொல்லி கொடுக்குறது. அப்போது நம்மளுடைய இன்டலெக்ட் என்லைட்டன் ஆகுது, நமக்கு புத்தியும் ஞானமும் மிகுந்தவர்களாக நம்ம மாறுகிறோம். இது இன்னும் நம்ம எங்கே பார்க்கலாம்னா 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். புனித பவுல் தீமோத்தேயுக்கு கூறுகிறார், நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையினால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அது அளிக்க வல்லது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம திருமறைனா என்ன, ஸ்கிரிப்சர் விவிலியத்தை நம்ம வாசிக்க நமக்கு மீட்பு அளிக்கும் அந்த வழி நடத்தும் ஞானத்தை நம்ம கொடுக்குறதா. ஸோ நம்ம ஞானம் மிகுந்தவர்களாக இருப்போம். எந்த வழியில் போனால் நம்ம கடவுளுக்கு உகந்தவர்களாக இருப்போம், கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளைங்களாக இருப்போம். அவரை நம்ம அன்பு செய்வோம், அவரும் நம்மளை அன்பு செய்வார். இதன் வழியாக நம்ம மோட்சம் போகுமோ அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ஞானத்தை நமக்கு தருந்தோம். ஸோ நம்ம ஞானம் மிகுந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இறைவார்த்தையை வாசித்தா தான் யார் நமக்கு பெஸ்ட்டு கவுன்சிலராக இருக்க முடியும். நமக்கு கவுன்சிலிங் படிச்சுட்டு மருத்துவர் இருக்கலாம், ஓகே, நல்லா படித்தவங்க இருக்கலாம், ஓகே, நல்ல அனுபவம் வாய்ந்த வயதானவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் மனுஷ அனுபவம், மனுஷ ஞானம், கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய வார்த்தை ரெக்கார்ட் பண்ணப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தைகளை வாசிக்க அவருடைய ஆலோசனை நமக்குள்ளே வராமைக்க நம்ம புத்தியும் ஞானம் மிகுந்தவர்களாக இருப்போம். மத்தேயு 22வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசனை தெரியும். உங்களுக்கு மறைநூல் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, எனவே தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பைபிள் படிக்கிறவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அந்த தவறுகள்லேருந்து பொய்கள்லேருந்து உண்மையையும் நன்மையும் கரெக்டாக தேர்ந்தெடுத்துருவாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பைபிள் படிக்காதவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அவங்க உலகத்துக்கிட்டேயும் உடலுக்கிட்டேயும் சாத்தானுக்கிட்டேயும் மாட்டியிருக்காங்க அப்படின்றத எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஏன்னா ஆண்டவர் இங்கே பதில் சொல்லிருப்பாங்க, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது அப்படின்னா. ஏன்னா மறைநூலில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆண்டவருடைய வார்த்தையில் நமக்கு மீட்பளிக்கும் வல்லமை அதில் இருக்குது, ஆவியானவர் அதில் இருக்கார், அது நமக்கு ஞானம் தருகிறது. இது எல்லாமே நடக்காதனால தான் பைபிள் படிக்காதவங்க உலக பிரகாரம் இருப்பாங்க, ஊனெலும்பின் நாட்டத்தின்படி செயல்படுவாங்க. அதே நேரத்தில் சாத்தானுடைய பொய்களை ஆமாம் உண்மைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு ஏமாளிகளாகி கொண்டிருப்பார்கள், தவறான கருத்தை கொண்டிருப்பார்கள். அதை நம்ம இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கூட 7வது அருள், 7வது ஆசீர்வாதம். 8வது ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பாவத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இறைவார்த்தை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். திருப்பாடல்கள் 119 11வது வசனம் கூறுகிறது, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு வாக்கை என் இருதயத்தில் இருத்தி உள்ளேன். ஆண்டோடைய வார்த்தையை நம்ம இதயத்தில் நிறுத்தியிருக்கும் போது நம்ம பாவமே செய்ய மாட்டோமா.
அதே போல் தான் திருப்பாடல்கள் அதே 119 9வது வசனத்தை வாசனை தெரியும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாகி காத்து கொள்வது இவ்வாறு, வாக்கை கடைப்பிடிப்பதால் அன்றோ. ஆண்டவருடைய வார்த்தையை தெரிஞ்சால் தான் அதை கடைப்பிடிக்க முடியும். அப்போ அதை தெரியணும்னா நம்ம முழு விவிலியத்தையும் வாசிக்கணும். அப்போ நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நடத்தையெல்லாம் மாசற்றதாக இருக்குமா, பாவம் இல்லாமல் இருக்குமா. நம்ம இதே திருப்பாடலில் 119 133வது வசனத்தை வாசனை தெரியும். வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஆண்டோடைய வார்த்தையினால் நம்ம காலை நிலைநிறுத்தப்படும். நம்ம தவற மாட்டோம், விழுக மாட்டோம் பாவத்தில். நம்ம தீமை ஈவில் எதுவும் நம்ம மேற்கொள்ளாதவாறு நம்ம கடவுளுடைய வார்த்தையை இதயத்திலிருந்து தியானித்தோம் அப்படின்னா, அதைப்படி கடைபிடிக்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னா மாசற்றதாக இருக்கும். ஏன்னா ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வரும்போது நம்ம உடலில் அதை கேட்கும், உலகமும் அதை சரின்னு சொல்லும். அந்த நேரத்தில் நம்ம படித்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம மனதிற்கு ஆவியானவர் நினைவூட்டுவார். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்க ஆரம்பிக்கும். முதல் முறை விழுகலாம், நம்ம திரும்பவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறை விழுகலாம், 3வது 4வது 5வது முறை நம்ம முதிர்ச்சி அடைய அந்த வார்த்தை கடவுளை வார்த்தையை நமக்குள்ளே ஸ்ட்ராங்காக கேட்க நம்ம அதன்படி செய்ய ஆரம்பிப்போம். அதை கரெக்டுன்னு சொல்லி நம்ப ஆரம்பிப்போம். உடலின் ஆசையிலும் உலகத்தின் அந்த மாய கவர்ச்சிகளையும் நம்ம புறக்கணிக்க ஆரம்பிப்போம். இதை நமக்கு கிடைக்கூடிய 8வது ஆசீர்வாதம், பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு வலு கிடைக்கும், வழி கிடைக்கும். 9வது ஆசீர்வாதம், நம்மளுடைய கல்லான இதயத்தை உடைக்கலாம். நம்மளுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் நம்ம சீர்தூக்கிய பார்க்க ஆரம்பிப்போம். நமக்குள்ளேயே நம்மளுடைய தாட்ஸ் இது வரைக்கும் எல்லாமே நம்ம தாட்டுன்னு நினச்சிட்ருப்போம். இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் நோக்கங்கள்லாம் பிரிய ஆரம்பிக்கும். நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இது உலகத்துக்கிட்டேருந்து வருதா, இது என்னுடைய உடலின் நாட்டங்களா, இது சாத்தான்கிட்டேருந்து வருதா, இது ஆவியானவர்கிட்டேருந்து வருதா, இது என்னுடைய மனசாட்சியா, எல்லாமே தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். எல்லா எண்ணங்களும் நோக்கங்களும் தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது. செகண்ட் ஸ்டேஜ், நம்ம பிரிஞ்சு தெரிஞ்சாலும் நம்ம உடலின் ஆசைகளையும் உலகத்தின் ஆசைகளையும் சாத்தனுடைய அவருடைய சொல்லுகளையும் நம்ம கேட்டுட்ருப்போம். ஆனால் கொஞ்சமாக நம்ம வார்த்தையில் ஸ்ட்ராங்காக என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நமக்கு ஆவியானவருடைய வார்த்தை இதுதான் சொல்லி தெரிய ஆரம்பிக்கும். முதிர்ச்சி அடைய இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்கா, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது நமக்கு அவருடைய வாழ்வையும் நமக்கு தருது. இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. அதனால தான் நம்ம உள்ளத்தை குத்தி அது எண்ணங்கள் எல்லாம் பிரித்து காட்டும். அதை நம்ம பாருங்கள், ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. வாசிக்க நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நமக்கு தப்புனே தெரியாதெல்லாம் தப்புன்னு தெரிய ஆரம்பிக்கும். இந்த செயல்களெல்லாம் நான் ஏன் செய்கிறேன்ற அந்த வேறு தெரியும். நிறைய நேரங்களில் நம்ம ஜாலியாக அப்படியே பேசுவோம். அதுக்கு பின்னாடி பார்த்தா நம்மளுடைய தற்பெருமைகள் இருக்கும், வீணான பெருமைகள் இருக்கும். அதனால தான் நம்ம மற்றவங்க முன்னாடி ஓவராக ஜோக் பண்ணுறது கூட புனிதர்கள் சொல்கிறாங்க, தாழ்ச்சி இல்லாதனால தான் தேவையில்லாத ஜோக்குங்களை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோக் அடிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நம்ம நினைக்கிறோம். ஆனால் இறை வார்த்தையை வாசிக்க தான் தெரியும். எண்ணங்கள் பிரிய தான் தெரியும். ஆன்மாவும் ஆவியும் பிரியும் போது தான் தெரியும். ஓகே, இதுக்கு பின்னாடி நம்ம ஒருவேளை எல்லோரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், என்னெல்லாம் பெருசாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பேசுகிறேனோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும். இதெல்லாம் நம்ம இறை வார்த்தையை வாசிக்க தான் இந்த உணர்த்துதல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்லுது, அது நம்மளுடைய உள்ளத்தை குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மஜையும் அவ்வாறே அது ஊடுருவுகிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கறது. அப்போ இறைவார்த்தை வாசிக்கிறப்ப தான் நம்ம உள்ளத்தின் சிந்தனையும் நோக்கங்களையும் தனியாக சீர்தூக்கி பார்க்கும். இதெல்லாம் நான் ஏன் யோசிக்கிறேன், இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன், இதனால தான் நான் பண்ணணும், இந்த நோக்கத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிய நமக்கு அது போஜன பிரியமாக இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம். எல்லா தலையான பாவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம மேலோட்டமாக நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். நம்ம விவிலியத்தை முழுதாக வாசித்து கொண்டிருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனம் கூறுகிறது, தீயை போன்றது, என் சொல் தீயை போன்றது அல்லவா,
பாதையை நொறுக்கும் சம்பட்டியை போன்றது அல்லவா என்கிறார் ஆண்டவர். ஸோ ஆண்டவருடைய வார்த்தை நெருப்பு போலவாம். அது நம்மளுடைய உள்ளத்தையும் மனதையும் ஆன்மாவையும் உடலையும் புடமிட்டு, அது எப்படி அந்த தங்கத்தை புடமிட்டு அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியேற்றுகிறதோ, அதே போல் நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் புடமிட்டு அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் இருள்களையும் அந்த தீ வெளியேற்றும். அது சம்பட்டியை போல் நம்மளுடைய உள்ளம், நம்ம நிறைய இடத்துல யோசிப்போம், நான் பாவம் செய்கிறானா என் உள்ளம் கல் மனதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வார்த்தையினால் ஊடுருவி குத்த நம்ம அனுமதிக்கணும். படிக்க 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 ஒரு முறை படித்து முடிக்க, 2 முறை முழு பைபிளையும் படித்து முடிக்க, 3வது முறை 4வது முறை ஏதாச்சும் ஒரு வசனம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி கொண்டே இருக்கும். அந்த ஒரு பாறையில் அந்த தண்ணி சொட்டு விழுவதை போல் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய உள்ளத்தை இந்த பாறையை சம்பட்டியை போல் உடச்சி 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 ஒரு நாள் அதை கனிவுள்ள சதை உள்ள இதயமாக அதை மாற்றிவிடும். அவருடைய கட்டளைகளெல்லாம் எழுதப்பட்ட ஒரு இதயமாக அது மாறிவிடும். அதனால தான் பார்த்தோன்னா புனித லோயலா இக்னாசியாராகட்டும் சரி, புனித ஜான் பாஸ்கோ எடுத்துக்கிட்டாலும் சரி, புனித டொமினிக் சாவியோ, புனித அலோஷியஸ் எழுந்தேற்றத்தின் போது நற்கருணை உயர்த்தும் போது அழுவாமல் ஒரு முறை கூட அவங்க பூச வச்சதே இல்லை. ஆனால் நம்மளுடைய மனங்கள் கல் மனதாக இருக்கிறனால அவரை பற்றி தெரியல, அந்த திருப்பலியை பற்றி தெரியல, நமக்கு பாவத்தை பற்றின அதனுடைய அந்த மோசமான நிலையை பற்றி நமக்கு தெரியாதனால தான் மனம் கல்மனதாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு இறை வார்த்தை சம்பட்டியை போல் உள்ளே அதை அடித்து தீயை போல் நம்மளோட உள்ளத்தை அது மாற்றவில்லை. அதனால தான் நம்ம லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிச்சோன்னா தெரியும். எம்மாவுஸில் அந்த பயணத்தின் போது ஆண்டவர் உயிர் தெளிந்ததுக்கப்புறம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சீடர்களோட ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறாரு. அவங்களுக்கு நற்செய்தியும் மறைநூல்களையும் விளக்கி சொல்கிறார். அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த சீடர்கள் ஒருத்தர் பார்த்து சொல்கிறாங்க, அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர், அதாவது ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசி மறைநூலை விளக்கிய போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் இயேசுவே வார்த்தை தான். அந்த வார்த்தையே வார்த்தையை விளக்கி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நமக்குள்ளே அவர் பேசும்போது நம்மளுடைய உள்ளம் பற்றி எரியவில்லையான்னு. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே போகும்போது அந்த விளக்கங்கள் நமக்கு தெரிஞ்சு புரிஞ்சிக்கும் போது நம்மளுடைய உள்ளம் தீயினால் பற்றி எரியும். அந்த தீக்கிட்ட சாத்தானினுடைய பொய்களும் வர முடியாது, உலகத்தின் பொய்களும் வர முடியாது, உடலின் ஆசைகளும் நிற்க முடியாது. பற்றி எரித்து அதை பஸ்மமாக்கி சாம்பலாக்கிவிடும். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய 9வது ஆசீர்வாதம். 10வது ஆசீர்வாதம், நம்ம ஆவியில் பலப்பட்டு சாத்தானினுடைய சோதனைகளை நம்மளால் எதிர்கொள்ள முடியும். இதை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னாக்கா 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசனை தெரியும். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள், ஏன்னா கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் அப்படின்னு சொல்லி புனித யோவான் கூறுகிறார். ஸோ கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வலிமை வாய்ந்தவர்களாக இருப்போமா? ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, தீயோனை நம்ம வென்று விடலாம். ஸோ சாத்தான் ஒரு பொய்யை நம்ம சொல்லும்போது நம்ம உடனே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கடவுளின் வார்த்தையை தூய ஆவியை அளிக்கும் போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ கடவுளுடைய வார்த்தையை நம்ம தூய ஆவியானவர் கொடுக்குற போர்வாளாக நம்ம எடுத்து சண்டை போட சொல்கிறார். யாருக்கு? தீயோனோட, சாத்தானோட எதிர்த்து போராடும்போது. இதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு மத்தேயு 4வது அதிகாரம் 1-8 வசனங்கள் வாசனை தெரியும். ஆண்டவர் அழகாக சாத்தான் ஒவ்வொன்றும் சொல்லும் போது, இந்த கல் அப்பாவை மாற்றேன், இல்லை மறையுருள் எழுதியுள்ளதே, அடுத்தது நீ என்னை வணங்கு, உனக்கு இந்த உலகத்தை ஃபுல்லாக நான் தரேன், இல்லை மறைநூலில் இப்படி எழுதியுள்ளதே, அடுத்தது நீ மறைநூலில் எழுதியிருக்கே, நீ பேசாமல் அவன் உடனே இறை வார்த்தை எடுத்து, நீ மறைநூலில் எழுதியிருக்கே, நீ இங்கேருந்து கீழேருந்து குதி வானத்தூதர் உன்னை தாங்குவாங்கன்னு எழுதியிருக்கேன். ஆண்டவர் திரும்ப இன்னொரு மறைநூலை எடுத்து, இப்படியும் என்றும் மறைநூலை எழுதி உள்ளதேன்னு சொல்லி ஆண்டவரே எபேசியர் 6:17 நம்ம வாசித்தது போல் தூய ஆவியானவர் தரக்கூடிய போர்வாளாக அவர் டைமில் இருந்த பழைய ஏற்பாட்டு நூல்களை எடுத்து, அந்த வசனங்களை எடுத்து போர்வாளாக பயன்படுத்தி தீயோனை வெல்லுகிறார். அதனால தான் யோவான் நமக்கு எழுதுகிறார் கடிதத்தில், இளைஞர்களே, நீங்கள் இறை வார்த்தையை உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதனால் நீங்கள் பலப்பட்டிருக்கிறீங்க, வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கீங்க, நீங்கள் தீயோனின் மீது வெற்றி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூறுகிறார். ஸோ நம்ம பலம் பெறணும், ஆவியில் சாத்தனை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அவன் ஒன்று சொல்லும்போது நம்ம உடனே அதை எடுத்து, இது சாத்தான்கிட்டேருந்து வருதா இல்லை கடவுள்கிட்டேருந்து வருதான்னு சொல்லி இறை வார்த்தையினுடைய அதை தராசாக வைத்து
நம்ம கணக்கிட்டு இல்லை இது சாத்தாக்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லி இந்த இறைவார்த்தை இப்படி சொல்லுது, அதனால் நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம அதை புறக்கணிக்க வேண்டும். அதன் மீது சாத்தானினுடைய அந்த வார்த்தைகள் மீது வெற்றி கொள்ள வேண்டும். இது 10வது ஆசீர்வாதம். 11வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க, நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்கும். விசுவாசம் அதிகரிப்பதனால் நம்ம இந்த உலகத்தை வெல்லலாம். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம விசுவாசம் பலவீனப்படுறதுனால தான் நம்ம உலகத்தை விஷயங்களை பயந்துருவோம். விசுவாசம் இல்லாதனால பயம் வரும். பயம் வர்றதுனால தப்பான முடிவுகள் எடுப்போம். ஸோ நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங்காக கடவுள் மேலே இருந்துச்சுன்னா பயம் வராது, படபடப்புகள் வராது, நம்ம தெளிவான முடிவுகள் எடுப்போம். கடவுளை விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு அதை அக்யூரேட்டாக கரெக்டாக செய்ய ஆரம்பிப்போம். ஸோ இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சோன்னா தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஸோ இதுதான் மாதா புனித ஜான் போஸ்கோ என்னுடைய கனவுன்னு சொல்கிறாங்க. அதை பாட்டாக பாடுறாங்களாம் மாதா ஜான் போஸ்கோட கனவுல, உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஸோ நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோன்னா உலகம் சொல்கிறத நம்ம அதை நம்பி நம்ம பயப்பட மாட்டோம். கடவுள் சொல்கிற வார்த்தையை நம்பும்போது நம்ம விசுவாசம் பலப்பட்டிருக்கும். அப்போ நம்ம உலகை வெல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேலை செய்யலைன்னா, நம்ம படிக்கலைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அது நம்ம ஏன் நம்புகிறோம்? ஏன்னா நம்ம இறை வார்த்தைக்குள்ளே ஸ்ட்ராங்காக இல்லாதனால நம்ம அதை சொல்கிறத நம்ம கேட்டு நம்பி நம்ம பயந்து போய் நம்ம டியூஷனுக்கு போவோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளை கடவுளுக்கு கொடுக்காம மற்ற விஷயங்களுக்கு கொடுத்துட்ருப்போம். நம்ம அது பிஸ்னஸாக இருக்கலாம். நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், இதெல்லாம் உலகத்தை சொல்லி கொடுத்த விஷயம். கடவுள் மேலே நம்பிக்கையாக இருந்தோன்னா நம்ம உலகை வென்று விடுவோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஞாயிற்றுக்கிழமையை கடவுளுக்காக நான் கொடுப்பேன். பரிசுத்தமாக அந்த ஞாயிற்றுக்கிழமைகளையே நான் கடைப்பிடிப்பேன். கடவுளுக்கான விஷயங்களை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுப்போம். இது ஒரு உதாரணம் தான். இப்போது இந்த விசுவாசம் நமக்குள்ளே அதிகரிக்கணும். இந்த விசுவாசம் தான் இந்த உலகை வெல்லும். அப்போ இந்த விசுவாசம் எப்படி எனக்கு அதிகரிக்கும்? ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் கூறுகிறது, அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படித்து அதை கேட்கும்போது, அதை தியானிக்கும்போது நமக்குள்ளே கடவுள் மேலே நம்பிக்கை அதிகரிக்கும். கடவுள் மேலே நம்பிக்கை அதிகரிக்கும் போது உலகத்தை நம்ம வென்றலாம். உலகத்தினுடைய ஆலோசனைகளை நம்ம வென்று விடலாம். கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த மனுஷங்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கணும், அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்கணும் அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் வழி நடத்தப்பட்டு நம் முடிவுகளை எடுப்போம். அப்போது அது சரியானதாக இருக்கும். பதட்டத்திலும் பயத்தினால் எடுத்த முடிவாக இருக்காது. ஐயோ என் வாழ்வை இழந்துருவேணுன்ற அந்த பயத்தினால் எடுத்த முடிவாக இருக்காது. எனக்கு நிலைவாழ்வு உண்டு, கடவுளை என் கூட இருக்கார், கடவுளை என் வாழ்க்கையே அவரோட கரத்தில் இருக்குது, என்ன அவர் எவ்வளோ அன்பு செய்கிறாரோ, அவர் என்னை சாகடிச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் என்னை அன்பு செய்கிறார், அப்போ என்னை சாகடிச்சா கூட அதில் ஏதாவது நல்லது தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்கணும்னா அதுக்கு நம்ம மறைநூலை வாசித்தா தான், இறை வார்த்தை வாசித்தா தான், அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே போக தான், நம்ம அவர் கூட இருக்க தான் அந்த விசுவாசம் அதிகரிக்கும். அவர் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கொள்ள தான். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் கூட பாருங்கள், இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஸோ இப்போ இந்த யோவான் ஏன் எழுதுகிறாரு இந்த இறை வார்த்தைகளை? ஏன்னா நமக்கு நிலைவாழ்வு உண்டுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு நமக்கு நிலைவாழ்வு உண்டுன்னு சொல்லி நம்ம அதை ஸ்ட்ராங்காக நம்பணும், அதில் நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக இந்த மறைநூல் அவர் இந்த கடிதங்களை அவர் எழுதுகிறார். ஸோ அப்போ அந்த கடிதங்களை வாசிக்கும்போது கடவுள் மேலே நம்ம வச்சுக்கிற அந்த நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் போது நமக்கு நிலைவாழ்வு உண்டு நமக்கு தெரிய வரும். அப்போது நம்ம மற்ற விஷயங்களை நினச்சி பயப்பட மாட்டோம், அந்த படபடப்புக்குள்ளே நம்ம போக மாட்டோம். இது நமக்கு கிடைக்கக்கூடிய 11வது ஆசீர்வாதம். நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும், அதன் வழியாக நம்ம இந்த உலகத்தை வெல்லலாம். 12வது ஆசீர்வாதம், நம்ம மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். வருத்தத்திலையும் ஒரு வறுமையான ஒரு நிறைவான ஒரு சூழல் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு மன அழுத்தத்திலையும் கஷ்டத்திலையும் தூண்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மனசுக்கு அவ்வளோ ஆறுதலான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமாக நம்ம இதை பார்க்கலாம். இது நம்ம எங்கே பார்க்கலாம்னா எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம வாசனை தெரியும், நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன், உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன அப்படின்னு சொல்லி. ஸோ கடவுளை வார்த்தையை நம்ம வாசிக்கும்போது உண்மையிலே சந்தோஷம் தருங்க. ஏன்னா மனுஷனுடைய வார்த்தைகள், சாத்தானினுடைய வார்த்தைகள் நம்ம எப்பயுமே காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும், நம்மை குழப்பும். ஆனால் கடவுளை வார்த்தை நமக்கு உவகையை உண்டாக்கும், மன மகிழ்ச்சியை தரும்.
இதுதான் திருப்பாடல்கள் 19வது அதிகாரம் 8வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அது உண்மையானது, அது கரெக்டானது, அதனால அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. மனுஷங்களுடைய வார்த்தைகள் பொய்யானவை, குழப்பக்கூடியவை, தவறானதாக இருக்கலாம். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என் மகிழ்ச்சி உங்களுள்ளும் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களுக்கு நான் சொன்னேன். ஆண்டவர் இயேசு சொன்னதெல்லாம் அவரோட மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கிறதுக்கும் நம்மளோட மகிழ்ச்சி நிறைவு பெறவும் ஃபுல்ஃபில் ஆகவும் தான் ஆண்டவர் வார்த்தைகள்லாம் சொன்னாராம். அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டோட வார்த்தைகள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்மளுடைய மகிழ்ச்சி நிறைவடைகிறதுக்கு. ஏதோ ஒரு பிம்பமான மேலோட்டமான இன்பங்களை தேடி விடாமல் உண்மையான மன மகிழ்ச்சியை நம்ம அடையணும் அப்படின்னா அது இறை வார்த்தை வழியாக தான் நமக்கு கிடைக்கும். அடுத்த வசனம் பார்த்தோம்னா திருப்பாடல்கள் 119வது அதிகாரம் 111வது வசனம் நம்ம கூறுகிறது. ஒழுங்குமுறைகளை இன்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன், ஆகவே அவை என் இருதயத்தை மகிழ்விக்கின்றனர். நம்ம சொத்து எல்லாம், நம்ம நினச்சிட்ருக்க சொத்தெல்லாம் பணம், இல்லை நம்மளுடைய உடலின் இன்பங்கள், இல்லை பெருமைகள், இல்லை பணம் அல்லது மற்ற பதவிகள் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்போ நம்ம மனசில் மகிழ்ச்சி வராது. தேடி 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 எதையோ தேடி நம்ம ஓடிக்கொண்டிருப்போம், நம்ம மனசில் மகிழ்ச்சி வராது. ஆனால் நம்ம இங்கே பார்க்குறோம், ஒழுங்குமுறைகள், ஆண்டவருடைய சட்டங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை என் உரிமை சொத்தாக நான் கொண்டுள்ளேன். நம்ம அதுவே நம்மளுடைய ட்ரெஷராக மாற்றணும்னா அப்போது நம்மளுடைய இதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதுதான் 12வது ஆசீர்வாதம், நம்மளுடைய இதயத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. 13வது ஆசீர்வாதம், நம்ம கடவுளுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிப்போம், நற்செயல்களை செய்வதற்கு நம் தகுதி பெறுவோம், எக்யூப் ஆகும், நம்ம ஆற்றல் வாய்ந்தவர்களாகவும். இது நம்ம எங்கே பார்க்கலாம்? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16லேருந்து 17 வசனங்கள். இதுதான் நமக்கு பிரிந்து போன சகோதரர்கள் நமக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த வசனங்கள் நமக்கு வேறு ஒரு விஷயங்களையும் கூறுகிறது. என்னது? மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றது. இதை நம்ம ஆங்கிலத்தில் ஆச்சுன்னா தே ஆர் காட் பிரீத்டுன்னு இருக்கும், தே ஆர் இன்ஸ்பயர்ட் பை காட்னு சொல்லி. கிரேக்கத்தில் காட் பிரீத்டுன்னு இருக்கும், கடவுளுடைய சுவாச காற்றிலிருந்து வந்தவை அப்படின்னு இருக்கும். அப்படின்னா பாருங்கள், அவருடைய வெரி மவுத்திலிருந்து வந்தது, அவருடைய வாயிலிருந்து சுவாச காற்றிலிருந்து வந்த வார்த்தைகளாம். ஒவ்வொரு வார்த்தையும் பைபிளில் இருக்கிறதும் கடவுளின் சுவாச காற்றிலிருந்து வந்தது. அதை தான் நம்ம தூண்டுதலை பெற்றதுன்னு சொல்லி நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம். அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. ஸோ டீச் பண்ணுறதுக்கு, ட்ரெயின் பண்ணுறதுக்கு, நம்மளை நல்ல வழியில் நம்மளை நடத்துகிறதுக்கெல்லாம் இது நமக்கு உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெறவும் நற்செயல்கள் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். ஸோ அதனால் கடவுளின் மனிதர் நம்ம நற்செயல்களை செய்வதற்கு நம்ம தகுதி பெறுகிறோம், தேர்ச்சி பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ கடவுளை வார்த்தையை வாசிக்க நம்ம அது நம்மளை டீச் பண்ணும், அது நம்மளை ட்ரெயின் பண்ணும், நம்மளை பயிற்றுவிக்கும், நமக்கு கற்றுத்தரும், நமக்கு நம்மளை கண்டித்து திருத்தும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளின் மனிதராக நம்ம நல்ல செயல்களை செய்கிறதுக்கு நம்ம தகுதி பெறுகிறோம். ஸோ இதுதான் 13வது ஆசீர்வாதம். 14வது ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு மன உறுதியையும் நம்பிக்கையும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஆறுதலையும் தருகிறது. இது நம்ம எங்கே வாசிக்கிறோம்? இதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் இல்லையா? இது நம்ம ரோமேர் 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டுள்ளன. ஸோ அவங்க செஞ்ச தப்பெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி எழுதப்பட்டது எல்லாமே, இந்த பைபிள் வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டுள்ளன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. ஸோ மறைநூல் நமக்கு மன உறுதியை தருகிறது, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். அது நமக்கு ஊக்கத்தை தருகிறது, என்கரேஜ்மெண்ட் தருது, நம்மளை ஊக்குவிக்கிறது. சோர்ந்து போய் நம்ம உட்கார மாட்டோம், நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. அப்போது நமக்கு ஹோப் தருகிறது, எதிர்நோக்கு தருகிறது. இங்கே பாருங்கள், உறுதி, ஊக்கம், எதிர்நோக்கு, என்கரேஜ்மெண்ட், ஹோப், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். இந்த 3 இருந்துச்சுனாலே நம்ம வாழ்க்கையில் துள்ளி குதித்து நம்மளோட வாழ்வின் ஒவ்வொரு பணிகளையும் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லை, திருப்பாடல் 119:50 கூறுகிறது, உன் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில்
அது எனக்கு வாழ்வளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதல் அளிக்குமா? மனசு உண்மையிலுமே வருத்தமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, பாரமாக இருக்குன்னா ஏதாவது ஒரு நற்செய்தியின் வாசகத்தையோ ஏதாச்சும் ஒரு பைபிளினுடைய ஒரு பகுதி எடுத்து நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க, நான் இப்போ பைபிளில் எடுத்து வாசிக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நான் குழப்பத்தில் இருக்கேன், மன வருத்தத்தில் இருக்கேன், மன அழுத்தத்தில் இருக்கேன், எனக்கு காயத்தில் இருக்கேன், எனக்கு ஆறுதல் வேணும், எனக்கு எதிர்நோக்கு வேணும், எனக்கு ஊக்கம் வேணும், எனக்கு ஒரு உறுதி எனக்கு வேணும், என் மனசில் நான் வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு மனசுக்கு எந்த ஒரு பேசேஜை கடவுள் உணர்த்துறாரோ, பகுதியை உணர்த்துறாரோ அந்த பகுதி எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம மனசில் ஒரு மன அமைதி பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ 15வது ஆசீர்வாதம் தான் பேறு பெற்றவர்களாக இருப்போம். நீதிமொழிகள் 8:34 கூறுகிறது, ஆண்டவருடைய ஞானம் நம்மை பார்த்து கூறுகிறது, அது மாதாவும் குறிக்கும், ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலையருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பெயர் பெற்றோர். ஸோ மாதாவுக்கும் ஆண்டவர் இயேசுவும் அவருடைய வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கிற இந்த விவிலியத்திற்கு நம்ம செவி கொடுத்தோன்னா, அவங்களோட வாசப்படியிலும் அவருடைய நிலை கதவுகளின் நிலைகளிலும் காத்திருந்தோம் அப்படின்னாக்க நம்ம பேறு பெற்றவர்கள், ஆசை பெற்றவர்கள் என்று நமக்கு இறைவார்த்தை கூறுகிறது. லூக்கா 11:28 இதே தான் ஆண்டவர் கூறுகிறார். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் என்றும் அதிகம் பேறு பெற்றோர், அதிகம் பேறு பெற்றோராம். ஸோ எங்கேருந்து நம்ம இறை வார்த்தையை கேட்க முடியும்? விவிலியத்திலிருந்து தான் கேட்க முடியும். ஸோ நம்ம உண்மையிலே பேறு பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த 15 ஆசீர்வாதங்களும் கூடவே ஆண்டவரை இன்னும் ஆழமாக அறிந்து அவரை இன்னும் பர்சனலாக தெரிந்து கொள்ளணும். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவையும் மூவர் இறைவனும் அவர் வழியாக மாதாவையும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க இறை வார்த்தையை நம்ம முழுமையாக ஒரு முறையாவது சாகிறதுக்குள்ளே இந்த மொத்த விவிலியத்தையும் நம்ம வாசித்து முடிக்கணும். எங்களால் 100% கேரண்டியாக சொல்ல முடியும், ஒரு முறையாவது முதல் முறை நம்ம விவிலியத்தை வாசித்து முடிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்படும். அது உலகம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், உள்ளம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு திருப்பு முனை நம் வாழ்வில் கண்டிப்பாக நடக்கும். நம்ம அதை பார்ப்போம், எங்கள் வாழ்வில் நடந்துச்சு. அப்படி நடந்தவங்களையும் விவிலியத்தை வாசித்து முடிச்சவங்களுடைய வாழ்விலும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் ஒரு முறையாவது இந்த வருகிற ஜூபிலி ஆண்டு, ஆண்டவர் பிறந்து 2025 வருஷம் திருச்சபை ஏற்படுத்தப்பட்டு நம்ம கொண்டாடுகிறோம். ஆண்டவரை தெரிஞ்சுக்காமல் இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடினா எப்படி? அதனால் முழு விவிலியத்தையும் வாசிக்கிறதுக்கு மாதம் ஒரு அழகான வழி செஞ்சுருக்காங்க. நம்ம வாசிக்க மாட்டோம், ஆரம்பிப்போம், நிறுத்திடுவோம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, கஷ்டம் வந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது வேலை வந்துச்சுன்னா, பிஸி ஆகிட்டா நிறுத்திடுவோம். மாதாவுக்கு தெரியும். அதனால் உங்கள் கூட பயணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சேனலை உருவாக்கியிருக்காங்க. மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டம் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் தனியாக வெறும் 365 வீடியோக்கள், 365 நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட விவிலிய வாசிப்பு பகுதி. இது எப்படி இருக்குன்னா, இது மற்ற விவிலிய அட்டவணையை போல் அல்ல. இதில் கதை வடிவம் உள்ள 14 நரேட்டிவ் புக்ஸை முதல் வாசகமாக வைத்துக்கொண்டு கூட மற்ற திருப்பாடல்கள், நீதிமொழிகள், இறைவாக்கினர்கள், இந்த புனித பவுலினுடைய கடிதங்கள், புனித பேதுருவினுடைய கடிதங்கள் எல்லாம் பக்கத்திலே 2வது வாசகமாகவும் 3வது வாசகமாகவும் கரெக்டாக அதுக்கு ஒத்து போகக்கூடிய அந்த இறைவாக்கினர்களுடைய நூல், அந்த திருப்பாடல்களை நம்ம கரெக்டாக கொடுத்து கொண்டே வரும். இது ஃபாரினில் இருக்கக்கூடிய ஜெஃப் கேவின்ஸ் அப்படின்றவர் த கிரேட் அட்வென்ச்சர் பைபிள் டைம் லைனை உருவாக்கி நம்ம கொடுத்துருக்குறாரு. அதனால் நம்ம அந்த கதை பிரேக் ஆகாமல் தொடக்க நூல்லேருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் எங்கேயுமே விடுபட்டு போகாமல் முழுமையாக கதை அந்த தொடர்ச்சியோட மொத்த பைபிளையும் நம்ம வாசித்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் மொத்த பைபிளையும் வாசித்து முடிக்கணும் இந்த வர ஆண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அது உதவி தேவை, கூட இருந்து பயணிக்கணும், மாதாவுடைய உதவி உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த யூடியூப் சேனலில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து தினமும் காலையில் 3 மணிக்கு அதிகாலை ஒரு வீடியோ வெளியிடப்படும். ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ, ஏறக்குறைய 10 நிமிட வீடியோ தான். கூட விளக்க உரைகளும் இருக்கும். நீங்கள் அந்த விளக்க உரைகளை வேணும்னா நீங்கள் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும், அன்றைக்கு வாசித்த பகுதியை ஆழமாக அதுக்கான விளக்க உரைகள் வேணும்னா நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ வீடியோ 30 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயந்துட வேண்டாம். அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவிலிய வாசிப்பின் பகுதி ஏறக்குறைய 10 நிமிடத்துலேருந்து 15 நிமிடங்கள் தான் இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மினிமம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்தீங்கன்னா மொத்த விவிலியத்தையும் நீங்கள் வாசித்து முடிச்சிடலாம். ஸோ தினமும் காலையில் ஃபோன் எடுத்து அந்த யூடியூப் சேனலுக்கு போய் அந்த நாளுக்கான வீடியோ கிளிக் பண்ணி
அந்த திரையில் வரக்கூடிய வசனங்களை நீங்கள் வாசித்து கொண்டே பின்னாடி பேக்ரவுண்டில் சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதக ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் உங்களுக்காக அன்றைய தினத்தின் அந்த பகுதியை அவர் வாசிப்பார். ஸோ அவருடைய குரல் வாசிக்க கேட்டுக்கொண்டே அந்த திரையில் வரக்கூடிய வசனங்களை நாமும் வாசித்து கொண்டே ஒரு 15 நிமிஷம் தினமும் கொடுத்தோன்னா முழு விவிலியத்தையும் நம்ம வாசித்து முடிச்சிடலாம். வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அதனால் இந்த ஒரு முயற்சியை எடுக்க முயற்சி செய்யுங்க. அந்த யூடியூப் சேனலுக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அறிமுக வீடியோன்னு இருக்கும். அந்த அறிமுக வீடியோவுக்கு நீங்கள் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இணையனாலும் இணைந்து கொள்ளலாம். அதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பினுடைய அப்டேட்ஸில் இந்த சேனல் உள்ளே வந்துடும். அந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கான வீடியோ உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அதனால் ஒன்றாக இணைவோம். மாதாவோடு சேர்ந்து மொத்த விவிலியத்தையும் இந்த வருஷம் நம்ம படித்து முடிக்கிறோம். ஜீசஸை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார், என்ன எதுக்கு மீட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்கிறோம். நம்மளுடைய வாழ்வை முழுமையாக அவருக்காக இனி நம்ம வாழ ஆரம்பிப்போம். அவரு கூட நம்மளோட உறவை ஆழப்படுத்திக்க போகிறோம். மாதாவோடையும் நம்மளோட உறவு இதன் வழியாக ஆழப்பட போகிறது. ஸோ இணைந்து வாருங்கள். இந்த ஜூப்ளி ஆண்டில் மொத்த விவிலியத்தையும் நம்ம வாசித்து முடிப்போம். ஆமேன்.